கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. உயிர்த்தெழுந்து வல்லமுள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இந்த கால பொழுதில் உங்களை சந்திப்பதை குறித்து நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அன்பான தேவ ஜனங்களே, இந்த நாளிலே கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற இறை வார்த்தையானது ஏசாயாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 53ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை நம்ம வாசித்து தியானிப்போம். மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நாமோ அவர் தேவனால் அடிபட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம். தேவ ஜனங்களே, இந்த உலகம் பாடுகள் நிறைந்த உலகம்தான். இந்த ஜீவியை நமக்கு எல்லாமே துக்கம் நிறைந்தது தான் என்று நம்ம பார்க்கிறோம். பாடுகளும் துக்கங்களும் நிறைந்த இந்த உலகத்தில் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய அருகிலே வந்து, மகனே, நீ பட்ட பாடுகள் போதும், அது என்னிடத்தில் கொடு, அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று இந்த நாளில் உங்களை பார்த்து சொல்லுகிறார். நீங்கள் துக்கத்தோடு நடந்த காலங்கள் போதும் பிள்ளைகளே, அந்த துக்கங்களை நான் சுமக்கும்படி என்னிடத்தில் விட்டு விடுங்கள் என்று தேவன் இந்த நாளில் உங்களை பார்த்து கேட்கிறார். தேவ பிள்ளைகளே, இந்த நாளில் கூட நீங்கள் கர்த்தருடைய பாதத்தில் உங்களை அர்ப்பணிங்க. கிறிஸ்து நமக்காக பாடுபட்டார். அது மாத்திரமல்ல, நம்முடைய பாடுகளையும் அவர் ஏற்றுக்கொள்ள ஆவலாக இருக்கிறார் என்று பார்க்கிறோம். தேவனுடைய பிள்ளைகள் தங்களுடைய பாடுகளையும் தங்களுடைய துயரங்களையும் கர்த்தர் மேலே வைத்துவிட்டு இளைப்பாற நம்ம ஒவ்வொருத்தரும் கற்றுக்கொள்ள வேண்டும். ஜனங்களே, கிறிஸ்தனுடைய பாடுகளை சற்று தியானித்து பாருங்களாம். அந்த பாடுகளெல்லாம் நாம் 2 பகுதிகளாக பிரிக்கலாம் என்று நம்ம ஒரு வகை பாடுகள் அவர் தமக்கு பதிலாக ஏற்றுக்கொண்ட பாடுகள், மற்ற வகை பாடுகள் நமக்கு முன்மாதிரியாக அவர் ஏற்றுக்கொண்ட பாடுகள். தேவ பிள்ளைகளை, நம்ம பாடுகளை ஏற்றுக்கொண்டு போவோம். நம்ம துக்கங்களை சுமந்தவர். உங்களுடைய வியாதிகளுக்காக தழும்புகளால் குணமாக படுகிறோம் என்று வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம். நீங்கள் இன்னும் தொடர்ந்து வியாதிகளை வாழ வேண்டிய அவசியம் இல்லை. அவருடைய தழும்புள்ள கரம் நம்மளை அப்படியா சுகப்படுத்துகிறதாக இருக்கிறது. கர்த்தர் சிலுவையிலே நமக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்தார். ஒவ்வொன்றையும் நம்ம நிகழ்வு கூர்ந்து ஆசீர்வாதத்தின் பாதையிலே உற்சாகமாக நடப்போம். கர்த்தர் சிலுவையிலே நம்முடைய பாவங்கள், சாபங்கள், ரோகங்கள், வறுமைகள் எல்லாவற்றையும் அவர் சுமந்து நம்மை விடுதலையாக்கி இந்த நாளில் நம்ம விடுதலையோடு கூட வாழ வைக்கும்படியாக கர்த்தர் இந்த நாளில் நமக்கு ரட்சிப்பு என்பதை கொடுத்திருக்கிறார். இயேசு கிறிஸ்து சில பாடுகளை நமக்கு முன்மாதிரியாக வைத்து இருக்கிறார். எல்லாவற்றையும் நாம் சழித்து பொறுமையோடு கூட கர்த்தருடைய பாதத்தில் ஓடுவோம். 2 கொரிந்தியரில் கூட 8:9 கூட சொல்லப்பட்டிருக்குது, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையை அறிந்திருக்கிறோமே, அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராக இருந்தும் நீங்கள் அவரை தரித்திரத்தினாலே ஐஸ்வர்யங்கள் ஆகும்படிக்கு உங்கள் நிமித்தம் தரித்திரரானாரே என்று பார்க்கிறோம். தேவ பிள்ளையே, தேவ சமூகத்தில் ஓடுவோம். கர்த்தர் நம்ம ஒவ்வொருத்தரையும் அவருடைய ஐஸ்வர்யமுள்ள கரத்தினால நம்மளை ஆசீர்வதித்தார். நாம் ஜெபிப்போமா? கர்த்தாவே, துதிக்கிறோம் அப்பா. இந்த காலவெளியில் கூட நன்றி உள்ள இருதயத்தோடு துதிக்கிறோம், ஆராதிக்கிறோம் ஐயா. நீங்களே கூட இருந்து பலப்படுத்துங்க, ஆசீர்வதிங்க. எல்லா தீமையான காரியங்களுக்கு விலக்கி பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.